பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஐசியா சாப்டர் 59 verse 1. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. இது ரட்சிக்கப்பட்டவர்களோ விசுவாசிகளோ உலகத்து ஜனங்களோ சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அழகாக சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இயேசுப்படி ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்ம என்ன செய்யணும்? சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. 2வது வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நல்லா நோட் பண்ணிக்கணும் எனக்கு பிரியமானவர்களே. நம்முடைய அக்கிரமம் எந்த லெவலில் இருக்குன்ற முதல் நமக்கு தெரியணும். அக்கிரமத்துடைய கிரியைகள் அக்கிரமக்காரிகள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுக்காகவும் நம்முடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணி நரகாக்கினிகளே போங்க என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் பரலோகம் போவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரலோகம் போவதற்கு தகுதியுள்ள அன்பு பிள்ளைகளாக நம்ம உள்ளே வர வேண்டும், வளம் வர வேண்டும். நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்துட்டு சர்ச்சுக்கு மட்டும் போகிறேன் வரேன் நான் ஒருத்தரையும் ஆதாயப்படுத்தாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரட்சிப்பில் ஒரு கொஸ்டின் இருக்கிறது, கேள்விக்குறி இருக்கிறது. நான் ஜெபிக்கிறதுல குறைவு இருக்கிறது, நான் துதிக்கிறதுல குறைவு இருக்கிறது, நான் பாடுகிறதுல குறைவு இருக்கிறது. ஏன்னா துதிக்கும்போது அந்த எரிகோ பட்டணம் விழுந்து போச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். யார் எழுந்து புறப்படுகிறவர்கள்? யூதா எழுந்து புறப்படுகிறவன். யூதா தான் துதிக்கிறவர்கள். இந்த நியாயாதிபதி மறுத்த பின்பு யார் இதை செய்யணும் என்ற ஒரு காரியங்கள் யோசுவா மறுத்த பின்பு நியாயாதிபதி நாட்கள் நடக்கும்போது சொல்கிறாங்க. அப்போது இவர்களை மீட்க யார் பொறுத்து? துதி. சில ஆசீர்வாதங்கள் துதியினால் வரும். அந்த இடத்துல பார்க்குறோம், இயேசுவின் நாமத்தில் அவர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன் என்று வசனம் சொல்லிக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்மளால் பாட முடியல, நன்மை செய்யலை, நன்மை செஞ்ச தேவனை பாடலை அப்படின்னும்போது சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் கலைப்போடும் தேவனை கர்த்தரை நீ சேவியார் நிமித்தம் சகலமும் குறைப்பட்டு பட்னியோடு நான் தாக்கத்தோடு நிர்வாணத்தோடு நீ கிடப்பா என்று ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கணும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அக்கிரமக்காரர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வரவே கூடாது, நாம் இருக்கவே கூடாது. நம்ம தினமும் நாமே நிதானம் தெரிந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நேற்று தினத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி அதிலிருந்து எப்படி நம்ம மேற்கொள்ளணும், எப்படி ஜெயிக்கணும் என்ற ஒரு மனநிலை வரணும். அதனால் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் வேலைகள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கட்டை வசனிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்கடைகவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மனம் திரும்பிடுங்க என் அன்பு பிள்ளைகளே, சகோதரனே சகோதரியை மனம் திரும்பிடுங்க. போதுங்க, யாருக்கோ வாழ்ந்து என்னத்தை கண்டுக்கிட்டோம். தேவனுக்காக உண்மையில் தகப்பனுக்காக ரட்சிக்கருக்காக நம்முடைய ஆவி ஆத்மாசத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ அர்ப்பணிக்கலாமா? ஏசப்பா அதை தானே எதிர்பார்க்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், அக்கிரமத்திலேருந்து வெளியில் வாங்க, இந்த பாவ சிந்தனைகள் எண்ணங்கள்லேருந்து வெளியில் வாங்க, தேவனுக்கு உங்கள் தூய பலியாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டுடைய அன்பு பிரசுரத்தினால நிரம்பி வழிந்து ஓடுவதற்கு உங்களுடைய ஆவி ஆத்மாசத்தை ஒப்பு கொடுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியணும் என்ற ஒரு ஏக்கத்தோடு கேளுங்க. எங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற பாத்திரமாக நாங்கள் இருக்கணும்ப்பா, நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி அது சமுதிரம் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. நீங்கள் எதையெல்லாம் கேட்குறீங்களோ கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், ஆசீர்வதிப்பார். அநேக நேரங்களில் நான் கடன் கேட்டிருக்கிறேன். கடன் கேட்கும்போது கடன் கிடச்சிருக்கிறது. அதை அடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறேன், ஆண்டவர் என் தேவைகளை சந்திங்கன்னு கேட்குறேன். ஆனால் இப்போ கடனாக வரல, என் தேவைகள் ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்கப்பட்டு ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு கடனாக அழைச்சிட்டு வர கருத்தை இறக்க மாட்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர்கிட்ட கேட்கும்போது
யார்ட்டையாவது தயவு கிடைக்க கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்க வேண்டாம். நீங்களே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேளுங்க. இரக்கம் செய்வார், அற்புதம் செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்பா, நீர் அற்புதம் செய்து கை ஸ்தோத்திரம். ஏதோ ரசிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறிக்க போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தங்களோட வார்த்தை அற்புதம் செய்து கை ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.